ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா யோகட் ரெடி பண்ண போகிறோம். இது ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இது ரொம்ப தயிரை விட இது யோகட் ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு நல்லா திக்கான பாலாக எடுத்து நல்லா காய்ச்சிக்கிறோம். பொங்கி விழாத அளவுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக கரண்டி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக காஞ்சிட்டு இருக்குது. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. பாலில் மிக்ஸ் பண்ணாமல் வச்சுக்கணும். இப்போது இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா காய்ச்சாச்சு. இது கொஞ்சம் வார்மாக வெது வெதுப்பாக இருக்கணும். இப்போ இதில் ஏற்கனவே வாங்கி வச்ச யோகர்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 4 to 5 hours ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. புளிப்பு இல்லாத இருக்கணும். இது ரொம்ப நேரம் விட்டோன்னா புளிச்சு போயிடும். 4 to 5 hours போதும். இப்போது திக்காக ரெடி ஆகிடுச்சு யோகர்டு. இப்போ இதில் மீதி உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் தண்ணி எதுவும் இல்லாத நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெடி பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரூட் சாலட் கேக் இது எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். இது சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் பூஸ்ட் போட்டு சாக்லேட் பவுடர் இல்லைன்னா நான் பூஸ்ட் போட்டிருக்கேன். இது 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாக்லேட் யோகர்டாக மாற்றிடுறேன். ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெர்ரி, மேங்கோ அந்த மாதிரி கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சாக்லேட் யோகர்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஹெல்த்தியான யோகர்ட் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.